Hi friends, welcome back to Tastebuds, Sofiskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஃபேவரட்டான ரெசிபி முருங்கை கீரை அடை. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. அதே சமயத்தில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய அயன் சத்து, இரும்பு சத்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு டிஃபன் வெரைட்டின்னு சொல்லலாம். இந்த அடை பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பாசி பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பயிர் கூட விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து தோரம் பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து சிறுதானியங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பச்சை அரிசி சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ப்ளஸ் அந்த கிறிஸ்பியாக டெக்ஸ்டர் வந்து அப்போ தான் நல்லா கிடைக்கும். 1 கப் அளவு கடலைப்பருப்பு தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து அடை அவ்வளோ வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு 3 வாட்டியாவது மினிமம் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ணிக்கலாம். சோக் பண்ணும்போதே நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு ரெட் சில்லிஸ், காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சோம்பு சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்ப்பாங்க. பட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சோம்பு சேர்த்துருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 மணி டு 5 மணி நேரமாவது மினிமம் சோக் ஆகணும். அப்போ தான் எல்லா பருப்புமே வந்து ஈவனாக வந்து சோக்காகி நல்லா முத்தாக இருக்கும். அடைக்கு அரைக்கும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பூண்டு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதோடு சேர்த்து கொஞ்சமாக பருப்பு விட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். செகண்டாக நம்ம வந்து மீதி பருப்பெல்லாம் போட்டு நல்ல கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப தோசை மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய், துருவன தேங்காய் நீங்கள் சில்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பொடிசாக நறுக்கிய வெங்காயம் 1 கப்பு. முருங்கை இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய சேர்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் விருப்பப்பட்ட அளவு நான் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பஞ்ச் நான் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. நீங்கள் ஒருவேளை ஒரு 1 வீக்குக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த பருப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ அடை ஊற்றுறோமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து தேங்காய், இந்த முருங்கைக்கீரை, ஆனியன் இதெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு சேர்க்காமல் அந்த மாவை வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்ல திக்கான மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அடை மாதிரி வரும். ஒரு நல்ல கிறிஸ்பியான சூப்பரான ஒரு அடை செய்யணுன்னா இது இரும்பு கல் தாங்க அதில் சூப்பராக வரும். நான் பார்த்த வரைக்குமே இரும்பு கல்லில் வந்து நீங்கள் செய்கிற அடையோ தோசையோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நல்ல தாராளமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல தாராளமாக விடலாம். என்கிட்ட இருக்கிற ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு தான் அந்த அளவு. ஸோ அதனால் 2-3 வாட்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். தரோவாக குக்காக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல மொறுன்னு வெளியில் உங்களுக்கு வந்து அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது முருங்கைக்கீரை வந்து அட் த சேம் டைம் நல்ல முருகலாக ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். அவ்வளோதாங்க, நம்ம அடை ரெடி. இன்றைக்கி அடைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் ரொம்ப பிடிக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்க. அது அவங்களோட ஃபேவரட். எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. ஸோ அதனால் தேங்காய் சட்னி பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவியல் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.